ஹாய், இன்னைக்கு எல்லாரும் டைட்டில் பார்த்தீங்க. சந்தியா இஸ் மேக்கிங் கேக் ஃபார் ஹர் ஐயப்பா அப்படின்னு. எஸ், ஸோ சந்தியா, இன்னைக்கு வந்து நீ கேக் பண்ணுற. நீ அம்மாட்ட சொன்ன மாதிரி சேம் அம்மாவோட அதே கேக் தான் பண்ணுறியாடா? அதே தான் பண்ணுறேம்மா. சாக்லேட்டுக்கு இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இது எனி அதர் டிப் நான் விட்டு போனது, நான் சொல்ல விட்டு போனது? நல்லா சுகரை வந்து நல்லா பீட் பண்ணணும். சுகர் அண்ட் ஆயில் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ சந்தியா மைதா வேணால் காமிச்சிருக்கேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து சந்தியா இங்கே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கா. மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டியா? எல்லாமே போட்டு அதுவும் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கா. நீ ஒன்று ஒன்று ஃபுல் கேக்கும் வந்து பீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சந்தியா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. போட்டுருமா? ஃபுல்லாக போட்டுறவா? ஃபுல்லாக போட்டு இரு, இப்படி இந்த ஸ்பூனை பிடிச்சிக்கோ. நீ நான் என்னோட கேக் பண்ணும்போது வந்து அந்த காஃபி மிக்சர், அந்த ஹாட் வாட்டர் அண்ட் காஃபி மிக்சர் வந்து இதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். சந்தியா வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டா. ஸோ அதனால லாஸ்ட். ஓகே, ஸோ அதனால் இது அவங்களுக்குடைய தனித்தனி டிப்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். சரி, இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் இது எவ்வளோ நேரம்? 35 மினிட்ஸில் 180 டிகிரிஸில் 35 மினிட்ஸ். ஓகே. இப்போ இங்கே 3 ட்ரேயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா பேட்டரெல்லாம் போட்டு வச்சிட்டோம். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் சந்தியா எவ்வளோ நேரம்டா? 35 மினிட்ஸில் 35 மினிட்ஸ். ஓகே. சின்னதுக்கு கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ சின்னது இஸ் அக்கார்டிங் டு சைஸ். ஓகே. சரி, இது சின்னது வந்து ஒரு மேபி 15 மினிட்ஸில் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். 20 மினிட்ஸ். ஓகே. ஸோ அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் இதுக்கப்புறம் காட்டுறேன். எல்லா கேக்கும் ஆல் 3 டின்னில் வச்ச கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இனி இது வந்து ஐசிங் பண்ணுற வரைக்கும் இது நல்லா இது கூல் டவுன் ஆகணும். கொஞ்சம் வார்மாக இருக்குது. அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஐசிங் பண்ணுறது பார்ப்போம். என்ன சந்தியா ஊற்றுற? இப்போ இது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறேம்மா. ஓகே ஓகே. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் கிடையாது. ஸோ இப்போ நீ பண்ணுறது வந்து இது இல்லையா? கனாஷ். இதுதான் அவைலபிளாக இருக்குல்ல. ஸோ இந்த க்ரீம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அதான் இப்போவே ஆஃப் பண்ண போகிறேன். சரி. இதுக்கு வந்து 200 ml க்ரீமும் 400 கிராம் சாக்லேட். இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டு. இதை எடுத்து வச்சுருக்கோம். காம்பவுண்ட் சாக்லேட், ரெகுலர் சாக்லேட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம சாப்பிட்ற சாக்லேட் யூஸ் பண்ணலாமா சந்தியா? எஸ் எஸ், அதுவும் யூஸ் பண்ணலாமா? இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. சரி ஓகே. இது அவ்வளவுதானா? இது அவ்வளோதாம்மா. சரி ஓகே. இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போற? இதில் ஊற்ற போறியா? இதுலேயே ஊற்றலாம், ஆர் சம்டைம்ஸ் அதையும் உள்ளே போட்டுடலாம். சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ நான் அதை உள்ளே போட போகிறேன். இதில் போட்டுறேன். ஆக்சுவலி நார்மலாக இட் இஸ் ப்ரிஃபர்ட் க்ரீம் வந்து சாக்லேட் மேலே அப்படியே பண்ணு. நீ அதே மாதிரி பண்ணு. நான் அப்படியே ஹெல்ப் பண்ணுறேன். சரி சரி. இது இப்போ இவ்வளவுதான். சூடாக அவ்வளோதாம்மா. இது இவ்வளோ சூடாக ஆஃப் பண்ணிடு. நீ ஆஃப் பண்ணிடு. இப்போ நான் இதில் இப்போ அதை வாடிக்கு ரெஸ்ட் ஆகட்டும். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அது வந்து அப்படியே மெல்ட் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில் இல்லையா? சரி, சொல்லுங்க. இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மெல்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் மெஜாரிட்டி மெல்ட் ஆயிடுச்சு. அந்த அப்போ வந்து அந்த க்ரீமை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட் பீசஸில் போட்டு அதை அப்படியே மெல்ட் பண்ணிடணும் இல்லையா?
சரி ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அப்போ தான் இது ஓகே. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ். 10-15 மினிட்ஸ். இது வந்து நீ யூஸ் பண்ணிக்கிறது காம்பவுண்ட் சாக்லேட்டுங்கிறதுனால சீக்கிரம் செட் ஆகும். சீக்கிரம் செட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டு வர போகிறோம். இன்னும் திக்காக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நீ எடு, நீ எடுடா. பெரியம்மா ஃபோன்ல இருந்து எடு. பாஸ்வேர்டு அது சும்மா இது பண்ணி ஸ்வைப் பண்ணேன்னா வந்துடும். ஃபோன் எடுத்துக்கிட்டேம்மா பக்கத்தில். ஃபோட்டோவா வீடியோவா? பெரியம்மா ஃபோட்டோவா வீடியோ எதுனால எடு பெரியம்மாக்கு. ஃபோட்டோ சிம்பிளி டூட்டியில் போட்டு விட்டுருவோம். சரி சரி ஓகே. எங்க வெட்ட சின்ன பீஸ் பூவை சாப்பிட முடியாது. பின்னாடி ப்ளூ பஸ்ல போடுறேன் நான். டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் காட்டி. பார்த்தீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான். கேக் வந்து நான் ஏற்கனவே பண்ண அதே கேக் தான். இது மட்டும் ஐசிங் மட்டும் சந்தியா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். கேக் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நான் பண்ண ஐசிங்கை விட இது இன்னும் பெட்டராக இருந்தது, இன்னும் ரிச்சாக இருந்தது, இன்னும் டெக்கரேட்டாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சந்தியா ஃபார் மேக்கிங் திஸ் கேக் ஃபார் அஸ். இல்லை சும்மா வெறும் ஐடியா மட்டும்தான், ஐடியாஸ் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணுங்கன்னா இட்ஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருங்க, இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணுங்க. எனிதிங் இஸ் பாசிபிள். கரெக்ட். என்ன மாதிரி டிசைன் வேணால் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து சந்தியா வந்து இதே மாதிரி இன்னொரு கேக் வந்து டிசைன் பண்ணது வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். அது எப்படி இருக்குன்னு அதையும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். எங்களோட இந்த வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இந்த பர்த்டே இது செலிப்ரேஷனும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.